நீங்க 2 பேரும் சந்தோஷமா அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க. சரி பாட்டி. பெரியத்த, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்ஷத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா. கொடுங்கக்கா, நான் வச்சுக்கிறேன். கடவுளே, ஆண்டாளமோட பேரனுக்கும் தென்றலுக்கும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். தீர்காயுசா இருங்க. தேங்க்யூ அத்தை. சரி, நான் கிளம்புறேன். பாய் பாட்டி. சரிப்பா, வரேன் தென்றல். அப்ப நானும் கிளம்புறேன். வரேன் மாதவி. வரேன் தென்றல். இந்தாங்கக்கா. சாரதா, உன்கிட்ட மனசு விட்டு பேசி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. வா, மேலே என் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்ப. ஒரு நிமிஷம். அம்மா எதுக்கு சாரதாவை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க? ஒருவேளை சாரதா வயித்துல இருந்த குழந்தைய பத்தி கேட்கறதுக்காக இருக்குமோ? அத்தைக்கும் சாரதாக்காவுக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்க முடியல. சொல்லுங்க, என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? ஊர்ல நீ என்கிட்ட ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன்னு சவால் எல்லாம் விட்ட. ஆனா இப்போ அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டியே, என்னாச்சு? ஒருவேளை இந்த கல்யாண விஷயத்துல என்ன ஜெயிக்கவே முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டியா? நான் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன்? உங்க பேரனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கும்னு தானே ஆசீர்வாதம் பண்ணேன். அதை தாண்டி நானும் சொன்னேன். அப்படின்னா நீ என்கிட்ட தோத்துட்டேன்னு தானே அர்த்தம்? இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? ஏய், கத்தாதீங்க மாமியாரே. வெளியில மாதவிக்கும் தென்றலுக்கும் கேட்டுற போகுது. அப்புறம் சிக்கல் உங்களுக்கு தான். சரி, விஷயத்துக்கு வரேன். நான் ஆசீர்வாதம் பண்ண அர்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நல்லா நினைச்சு பாருங்க. நான் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன்? கடவுளே, ஆண்டாளமோட பேரனுக்கும் தென்றலுக்கும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். தீர்காயுசா இருங்க. என் பேரனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தானடி நீ ஆசீர்வாதம் பண்ண? கரெக்ட். ஆனா உங்க பேரங்கிறது ஆகாஷ் மட்டும்தானா? இன்னும் தெளிவா சொல்லணும்னா என் பையன்தான் உங்களுக்கு முதல் பேர்.
ஆகாஷ் எல்லாம் அப்புறம்தான். ஏய், என்னடி சொல்ல வர்ற? பரவாயில்லையே, இந்த வயசுலயும் உங்க மைண்ட் இவ்ளோ ஷார்ப்பா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருச்சு போல இருக்கே. நீங்க நினைச்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட். உங்க பேரனான என் பையனுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிதான் நான் தென்றல ஆசீர்வாதம் பண்ணேன். நீ யார்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியுதா? பணத்திமிர் பிடிச்ச திருமதி ஆண்டாள் அருணாச்சலம் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏய், உனக்கு என்ன திமிர் இருந்தா ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் முன்னாடி நின்னு தென்றலுக்கும் உன் பிள்ளைக்கும் கல்யாணம்னு இவ்வளவு தைரியமா சொல்லுவேன்? இப்படிலாம் சவுண்ட் விட்டு பேசினா நான் உங்களை பார்த்து பயந்துருவனா? 25 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் இல்லாம தனியா தெருவுல நின்னப்பவே இந்த சாரதா உங்களை பார்த்து பயப்படல. இப்ப பயந்துருவனா? பாட்டியும் பெரியத்தையும் ஏதோ ரகசியம் பேசிக்கிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு வெளியே வர மாட்டாங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சரி, இதை வந்துடுறேன். திரும்பவும் சொல்றேன், தென்றலோட வாழ்க்கையை உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நீங்க நடத்த போற கல்யாணத்தை தடுத்து நான் நிச்சயம் தென்றலை என் பையனுக்கு கட்டி வைப்பேன். கொழுத்துரு. வா தென்றல், வாமா. என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. சண்டையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏன் சாரதா, நாம சண்டை போடுற மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தோம்? ஆமா, என்ன பெரியத்த சொல்றீங்க? அப்போ நிஜமாவே நீங்க சண்டை தான் போட்டுட்டு இருந்தீங்களா? எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு சண்டை? அப்படி என்ன பிரச்சனை? சொல்லுங்க அத்தை, உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? அடையேமா நீ வேற. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுது? சும்மா உன்கிட்ட ஜோக் அடிச்சேன். ஆண்டாள் அம்மாக்கு வயசாகிட்டே போகுது. அதான் வேளா வேளைக்கு டாக்டர் சொல்ற மருந்து மாத்திரையெல்லாம் மறக்காம சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் உரிமையோட சத்தமா பேசிட்டு இருந்தேன். அவங்களும் அதே உரிமையோட சத்தமா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதானே? ஆமா ஆமா. இந்த விஷயத்துலாமா இவ்வளவு சத்தமா பேசிக்குவீங்க? என்னம்மா பண்றது, நாங்க கிராமத்து ஆளுங்க, எல்லாத்தையும் சத்தமா பேசியே பழகிடுச்சு. அத்தை, பாட்டி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஆண்டாளம்மா என் பேச்ச மீறி நடக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆண்டாளம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி பெரியத்த, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா உங்களை டிராப் பண்ணிட்டு நான் போறேன். வீடு வரைக்கும் எதுக்குமா? போற வழியில என்ன வடபழனி கோயில இறக்கி விட்டு பூஜை பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சரிங்க அத்தை, வாங்க கிளம்பலாமா? சரி, வரட்டா? பாட்டி, போயிட்டு வரேன். சரிம்மா.
போயிட்டு வரேன் மாதவி. சரிங்கக்கா, இந்தாங்க. சரி, வரேன். வரேன் சார். வரேன். வரேன் அத்தை. சரிம்மா. ச்சே, அந்த சாரதா என்கிட்டயே எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. எல்லாம் அந்த கூறுகெட்ட மாதவியாலதான். அவ எதுக்கு இந்த சாரதாவை சுமங்கலி பூஜைக்கு கூட்டிட்டு வந்தா? அம்மா, டேய், உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்குமா இப்போ சாரதாவை திட்டுறீங்க? என்னது சாரதாவியா? ஓ, பொண்டாட்டின்னு சொன்னா இப்பெல்லாம் உனக்கு சாரதா ஞாபகம் வருதா? நான் உன் பொண்டாட்டின்னு சொன்னது மாதவியை தான், சாரதாவை இல்ல. ஓ, மாதவியா? எதுக்குமா மாதவியை இப்ப திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சம் வாங்களா? அவளுக்கு கொஞ்சமாவது மூளை இருந்தா அந்த சாரதாவை எல்லாம் சுமங்கலி பூஜைக்கு கூட்டிட்டு வந்திருப்பாளா? மாதவிக்கு எப்படிமா தெரியும் நமக்கும் சாரதாவுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு? அதானே, ஊம மாதிரி இருந்துகிட்டு நீ அவளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, இவளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. சரியான ஆளுதாண்டா நீ. சரி, இப்ப எதுக்கு நீ வந்த? அது சாரதா உங்ககிட்ட அவ பையனை பத்தி ஏதாவது சொன்னலாமா? ஓ, இதுக்காக தான் துரை அவசர அவசரமா வந்தீங்களா? இப்ப உனக்கு அவ பையனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ அவசரமா? என்னம்மா, ஏமா இப்படி கேக்குறீங்க? சாரதா பையன் எனக்கும் பையன் தானே. அன்னைக்கு ரேடியோல சாரதா தான் பையனை பத்தி சொன்னதும் எனக்கு அவனை பார்க்கணும் போல தோணுதுமா. நீங்க கூட இப்போ சாரதா கிட்ட என் பையனை பத்தி விசாரிக்கதான் அவளை தனியா கூட்டு வந்தீங்கன்னு நினைச்சமா? பையன் சாரதா, பையன் சாரதான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சாரதா ஊர்ல என்கிட்ட ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சவால் விட்டுருக்கால. அதே சவாலதான் இப்பவும் சொல்லிட்டு போறா. நீ என்னடானா அவ பையனை ஓ பையனை யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. இங்க பாருடா, உனக்கு மாதவி மட்டும்தான் பொண்டாட்டி, ஆகாஷ் மட்டும்தான் புள்ள. அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அந்த இடத்துல நீ யாரையும் யோசிக்காத. புரியுதா? என்ன பாக்குற? போயிங்க இருந்து. போன்னு சொன்ன. ஹாய் தென்றல். என்ன ஆகாஷ், என்ன ஆச்சு? எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? ஆபீஸ்ல பெர்மிஷன் சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம மேரேஜ் இன்விடேஷன் கார்டை செலக்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்.
இது போன்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டே வந்தேன். சரி, சித்துவுக்கு கால் பண்ண, லைன் கிடைக்கல. அவன் மேல ஆபீஸ்ல தான் இருக்கானா? இப்ப எதுக்கு அவனை கேக்குறீங்க? அவன் ஒரு சரியான யூஸ்லெஸ். தென்றல், எதுக்கு சித்து மேல இவ்வளவு கோவப்படுற? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி நான் சேர்ல உட்கார போகும்போது சேரை இழுத்து விட்டு என்னை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணா தெரியுமா? என்ன தென்றல், இந்த விஷயம் நடந்து எவ்வளவு நாளாச்சு? அதை இன்னுமா நினைச்சுக்கிட்டு அப்படியே கோவப்பட்டு இருக்க? நான் அப்படிதான். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறக்கவே முடியாது. இங்க பாரு தென்றல், சித்து உன்னை அவனோட அம்மாக்கு ஈக்குவலா பாக்குறான். அதுவும் இல்லாம உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் பாக்குறான். ஏதோ தெரியாம விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிருக்கான். அத போய் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு அவன் மேல கோவமா இருக்கியா? ஏய், டூ மச் தென்றல். போதும் ஆகாஷ், அந்த சித்து புராணம் எல்லாம். அவன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, லீவ் போட்டிருக்கான். சரி, வா போலாம். அதையும் எடுக்கிறீங்க, அதையும் எடுக்கிறீங்க. சும்மா இருங்க நீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. நான்லாம் செஸ்லயே டிகிரி வாங்கியிருக்கேன். சும்மா இருங்க. இப்ப பாருங்க, இப்ப எதை எடுக்கணும்னா இதை எடுப்போம். அது என்னோடதுடா? இருக்கட்டுமே, எல்லாம் போர்டுல தானே இருக்கு. அம்மா பையன்குள்ள என்னடா பிரிவின? இப்ப பாரு, சூ மந்திரகாளி, பெங்களூர் தக்காளி. சும்மா இருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். ஐயோ, பொசுக்குன்னு வெட்டிட்டான். சரி விடுங்க விடுங்க, அதான் 15 காய் இருக்குல்ல, எல்லாம் சரியாயிரும். ஆகாஷ், என்ன இது சித்து வீடா இருக்கு, இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இன்விடேஷன் கார்டு எடுக்கிறதுக்கு சித்துவையும் கூட கூட்டிட்டு போலாமே. அதுக்கு தான். அவன் எதுக்கு? வா தென்றல், சொல்றேன். ஆகாஷ், அவன் எதுக்கு ஆகாஷ்? நீ சும்மா வா தென்றல். இப்ப அதையும் எடுக்கிறீங்க, அதையே எடுக்கிறீங்க. இத பாருங்க, கண்ணை புடுங்கி காக்காய்க்கு போட்டுருவேன். சும்மா இருங்க. சும்மா விளையாட தெரியாம விளையாடிக்கிட்டு. இப்ப பாருங்க, அதெல்லாம் வைக்க கூடாதுடா. அம்மா வைக்கலாமா? போகுமா? யானை போகுமா? கைய விடுங்க. அம்மா, யானை அப்படிதான் போவோம். அதுக்காக நாம செஸ் விளையாடாம இருக்கோமா? இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. மச்சான், யானை எப்படி போகும்? யானை டேய், இந்த பக்கமா திரும்பி பண்ணி காட்டுவே. எட்டி மிதிக்கலாம் தானே பாக்குறேன். இல்லனாலும் ஐயோ, ஒழுங்கா அம்மா காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் பாரு. சும்மா தானே நிக்கிற, போய் பாரு போ.